தமிழ்நாடு இன்னைக்கு தான் ஏதோ வெல்லும் பெண்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம்னு பேர் வச்சே சோறு வச்சியாங்கிற மாதிரி தமிழ்நாடு ஏதோ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தான் பெண்கள் வந்து குறிப்பாக வளர்ந்து விட்டார்கள் எல்லாம் கிடையாது. இது 50 ஆண்டு கால வரலாறு. ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை தான் இன்றைக்கு அனைத்து பெண்களிலும் வாயிலும் ஒலிக்கிறது, குழந்தை முதல் பெரியவர்கள் வரை என்றால், இந்த நேரத்தில் அந்த அம்மா இருந்திருந்தால். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்னைக்கு 520 வாக்குறுதிகளை தந்தார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னார். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம். 1,80,00,000 பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தந்திருக்கணும்ல. நாங்க வந்து இலவசம்னு கூட யாரையும் கேவலப்படுத்தியது. பஸ்ல போனா ஓசி, கோயிலுக்கு போனா வேசி, மேடையில் உட்காந்தா எஸ்சி. யாரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர்கள் அப்படியெல்லாம் எல்லாம் விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன், என்ன சொன்னோமோ அதை தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் செய்து காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ சொல்லுங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு உலகளாவிய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் உலகளாவிய மக்கள் பார்க்க வேண்டும், ஹிலரி கிளின்டன் போன்றவர்கள் காத்திருந்து வந்து பார்த்துவிட்டு போனார்கள் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே தமிழராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பெருமை, குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ இவ்வளோ நேரம் திட்டங்கள் பற்றி பெண்களுடைய வாக்குகள் வந்து குறிப்பாக முக்கியத்துவம், அனைத்து இது வந்து தேர்தல் வரப்போகின்றது, வாக்குகள் மிக முக்கியமானவை, குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள்னு சொன்னீங்க. குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் ஓவர் 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட இருக்கிறார்கள் என்றால் அதில் வந்து நம்முடைய எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 3.5 கோடி வாக்குகள் வந்து பெண் வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் எப்போதுமே வந்து ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது. இன்றைக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம் அந்த டெலிஷன், அடிஷன், அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டுகள் இவையெல்லாம் குறைஞ்ச பின்னாடியுமே கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த 2.5 கோடி ஓட்டுகளுமே கூட அதுலேயுமே வந்து பெண்கள் தான் வந்து முக்கியத்துவம் பெறுகிறார்கள், அதிக வாக்குகள் வைத்திருக்கு. ஈவன் ஒரு 10th +2 எக்ஸாம்னாலே வந்து தமிழ்நாடு வந்து நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் ஃபோரம், அதாவது அரசியல் விழிப்புணர்வு மட்டும் கிடையாது, கல்வியிலும் விழிப்புணர்வு. இந்த 10th +2 ரிசல்ட் பார்த்தாலே பல காலங்களாக நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னாலே கேர்ள்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு இன்னைக்கு தான் ஏதோ வெல்லும் பெண்கள், அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம்னு பேர் வச்சே சோறு வச்சியாங்கிற மாதிரி தமிழ்நாடு ஏதோ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தான் பெண்கள் வந்து குறிப்பாக வளர்ந்து விட்டார்கள் எல்லாம் கிடையாது. இது 50 ஆண்டு கால வரலாறு. குறிப்பாக தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி அதிக விழிப்புணர்வு பெற்ற மாநிலம், கல்வியில் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம், தன்னிறைவு, பல விஷயங்களில் பெண்கள் வந்து தன்னிறைவு பெற்ற மாநிலம். குறைகள் என்ன இருக்கின்றன என்பது அது வேறு. இந்த நேரத்துக்கு நாம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பொலிட்டிக்கல் விழிப்புணர்வும் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஒரு பெண் ஆளுமே உலகத்திற்கே தெரியக்கூடியவராக இருந்த ஒரு மாநிலம். ஒரே கட்சியில் 2 பெண் முதல்வர்கள், அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், 2 பேரும் வந்து மிகச்சிறப்பான ஆட்சி அவர்கள் இருந்த காலங்களில் கொடுத்தவர்கள். ஒரு பெண் முதலமைச்சர் தொடர்ந்து 2 முறை அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆட்சியை பிடித்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனநாயகம் என்றால் என்ன, மக்களாட்சி கோட்பாடு என்றால் என்ன என்பதற்கேற்ப மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர்களை கொண்ட இயக்கம் என்ற ஒரு எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த திமுக அரசாங்கமே கொடுத்திருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த பாதுகாப்பு என்பது 50% குறைந்திருக்கிறது. போக்சோ வழக்குகள் 38% அதிகரித்திருக்கிறது என்பது நான் என்னமோ போன போக்குல சொன்ன விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், என்சிஆர்பி டேட்டா, எஸ்சிஆர்பி டேட்டா, இது எல்லாமே. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நேரத்தில் ஒரு ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தாலோ, இல்லை வேறு யாருடைய அரசாங்கம் இருந்தாலோ, இல்லை ஒரு போலீஸ் இருந்தாலோ, கோர்ட் என்ன செய்திருக்கும், இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை தான் இன்றைக்கு அனைத்து பெண்களிலும் வாயிலும் ஒலிக்கிறது, குழந்தை முதல் பெரியவர்கள் வரை என்றால், இந்த நேரத்தில் அந்த அம்மா இருந்திருந்தா ஒரு குழந்தை மேலேயோ ஒரு பொண்ணு மேலேயோ கையை வச்சுட்டு அவன் அடுத்த நிமிடம் வந்து இந்த தைரியம் அவனுக்கு வருமா என்ற வார்த்தை தான். அதற்கு சொந்தக்காரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாங்கள். மாநில உரிமையை அன்பு, அறிவு, தெளிவு, அமைதி, வளம், வளர்ச்சி என்று நிலைநாட்டி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், காமராஜர் அவர்கள் இருந்தார். அவர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்.
அதற்கப்புறம் புரட்சி தலைவர் வந்தார், அதை சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வந்தார்கள். உலகத்திலேயே ஒரு 5 ரூபால 10 ரூபால ஒரு நாள் பூரா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், வயிறார சாப்பிட முடியும் என்றால் அது அம்மா உணவகங்களின் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இதெல்லாம் யாராலும் எந்த காலத்திலும் நினைத்து பார்க்க முடியாதது புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்து. ஏனென்றால் ஒரு பெண்ணால் என்னவெல்லாம் முடியும்ன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்னா அரசியலில் முக்கியத்துவம்ன்றது, கல்வியில் முன்னுக்கு வந்தாலே நம்ம முன்னுக்கு வந்துருவோம். அரசியலில் பெண்கள்னா அப்ப நம்முடைய மாநிலம் மற்ற மாநிலங்களோடு மட்டுமல்ல மற்ற நாடுகளோடும் போட்டி போடும் அளவுக்கு இருக்கும் என்பதற்காக 50% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சியில் பெண்களுக்காக கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 4 பெண் அமைச்சர்களை, குறிப்பாக இஸ்லாமிய பெண்ணை, பர்தா போட்ட பெண்ணை சட்டமன்றத்தில் அமைச்சராக அமர வைத்தது எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சாதனையை இதுவரை யாராவது முறியடித்திருக்கிறார்களா? அப்புறம் பெண்களுக்கு பாருங்க, இப்ப இவங்க சொன்னாங்க நாங்க அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தோட நான் முடிச்சிடுறேன். இல்ல அது உட்கட்சி பிரச்சனை, அது உட்கட்சி பிரச்சனை. அது இப்ப ஆட்சி கிடையாது, அங்க லோக்கல்ல அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து போயிட்டாங்க. சரி போனாங்களா? அவங்களுக்கு என்ன பதவி கொடுத்துட்டீங்க நீங்க? சரி திமுக தான் இருக்கிறாங்க, அந்த அம்மா 1 மாசம் ஆக போகுது, என்ன கொடுத்துருக்கீங்க? ரொம்ப பெருமையா சொல்லும் போது அது குறுக்கிட்டு நீங்க குறுக்கிட்டீங்க, அதுக்காக நான் சொல்றேன். அவங்க நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அது வேற விஷயம். இன்றைக்கு இது பெண்களுடைய சம்பந்தமான தலைப்பு அப்படின்னு நீங்க சொன்னதால சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்னைக்கு 520 வாக்குறுதிகளை தந்தார். இந்த தேர்தலுக்கு முன்பாக 2021 ஊரெல்லாம் போய் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னார். அப்ப என்ன சொன்னார்? 520 விஷயங்கள்ல 5 விஷயங்களை நான் என்னுடைய பிரகடனங்களாக அறிவிக்கிறேன், முதல் கையெழுத்தில் நான் செயல்படுத்துவேன். அதில் முதலாவதாக நீட் போன்ற விஷயங்களை சொல்லிட்டு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். ஏன் இந்த 1000 ரூபாய் என்றால் இவர்களுடைய 520 வாக்குறுதிகளில் 20வது வாக்குறுதியாக அவர் என்ன சொன்னார் என்றால், பெண்கள், குறிப்பாக பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால், அவர்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதலில் தேவை பொருளாதார சுதந்திரம் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். பெரியாரை எல்லாம் துணைக்கு அழைத்து சொல்லியிருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அனைத்து மகளிருக்கும் நான் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் இவர்கள் வருவதற்கு முன்பாக 2021 2,20,00,000 ரேஷன் அட்டைகள், இப்போ ஒரு 30 லட்சம் கிட்டத்தட்ட ரேஷன் அட்டைகள், மொத்தம் 2.5 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. அந்த வறுமை இவர் சொன்னது அனைத்து மகளிருக்கும் 2.5 கோடி பேருக்கு தர முடியல. அவங்க டேட்டா அப்படியே 1.30 தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களை கழிச்சுட்டா கூட நான் சொல்றேன் அந்த 2,20,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கு. 1,80,00,000 பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தந்திருக்கணும்ல. அனைத்து மகளிருக்கும்ன்றது அர்த்தம் அதானே. இதுவரைக்கும் அதை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் என்பதை போல நான் மற்ற வார்த்தைகளை பேச விரும்பவில்லை. இங்கே நாங்க இலவசம்னு கூட யாரையும் கேவலப்படுத்த கிடையாது. பஸ்ல போனா ஓசி, கோயிலுக்கு போனா வேசி, மேடையில் உட்காந்தா எஸ்சி. யாரு? பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர்கள். அப்படியெல்லாம் எல்லாம் விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன், என்ன சொன்னோமோ அதை தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் செய்து காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ சொல்லுங்க, முதல் கையெழுத்துல எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ 1000 ரூபாய் வாங்கினா உனக்கு ஜீப் இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, அண்ணன் இருக்கக்கூடாது, தம்பி இருக்கக்கூடாது, புருஷன் இருக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகளா விதிச்சு 4.25 வருஷம் வரைக்கும் தகுதி இருப்பவர்களை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களுக்கு வாக்களிப்பார்களா? சொன்ன அனைத்தையும் விலையில்லா பொருட்கள், உங்களுக்கானவை, இது உங்கள் பணம், உங்களுக்கு தருகிறோம் என்று கௌரவமாக நடத்திய எங்களுக்கு தருவார்களா என்பதை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இவர்களிடமே முடிவை நான் விட்டு விடுகிறேன்.